ஒரே மாதிரி உழைக்கும் 2 பேர். ஒருத்தர் வாழ்க்கையில் வேகமாக முன்னேறுகிறார். மற்றொருத்தர் அதே இடத்தில் நின்று போராடுகிறார். இதை பார்த்து பலர் ஒரு வார்த்தை சொல்வார்கள், அவருக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. ஆனா ஒரு கேள்வி, உண்மையிலேயே அதிர்ஷ்டம் என்ற ஒன்று இருக்கிறதா? இன்று இந்த வீடியோவில் அதிர்ஷ்டம் பற்றிய நம்பிக்கைகள், அறிவியல் என்ன சொல்கிறது மற்றும் நம்முடைய வாழ்க்கையில் லக்கு என்ன பங்கு வகிக்கிறது என்பதை பார்க்கலாம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன? அதிர்ஷ்டம் இந்த வார்த்தை எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. தேர்வில் நல்ல மார்க் வந்ததும் லக்கி, வேலை கிடைத்ததும் லக்கி, சில நேரம் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பினாலும் லக்கி. பொதுவாக மக்கள் லக்கை 2 விதமாக பார்க்கிறார்கள். நல்ல அதிர்ஷ்டம், எதிர்பாராத நல்ல விஷயம் நடப்பது. கெட்ட அதிர்ஷ்டம், காரணமே தெரியாமல் கஷ்டங்கள் வருவது. அதனால்தான் லக்கி நம்பர், லக்கி கலர், லக்கி டே மாதிரி விஷயங்கள் பலரிடம் பிரபலமாக இருக்கிறது. மக்கள் ஏன் லக்கை நம்புகிறார்கள்? ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் தெரியுமா? மனித மூளை பேட்டர்னை தேட விரும்புகிறது. எடுத்துக்காட்டாக, ஒரு நாள் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஷர்ட் போட்டு இன்டர்வியூ போயிட்டு வேலை கிடைத்தது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த இன்டர்வியூக்கும் அதே ஷர்ட் போட்டு போவீர்கள். ஏன்? அந்த ஷர்ட் லக்கி என்று மூளை நம்ப ஆரம்பித்திருக்கும். இதையே சைக்காலஜியில் இல்லூஷன் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லுகிறார்கள். அதாவது நம்மால் கண்ட்ரோல் செய்ய முடியாத விஷயங்களையும் கண்ட்ரோல் செய்ய முடிகிறது என்று நம்பும் மனநிலை. அதனால்தான் சிலர் எக்ஸாமுக்கு லக்கி பென், கிரிக்கெட் மேட்சுக்கு லக்கி சீட், முக்கிய நாளில் லக்கி ட்ரெஸ் என்று நம்புகிறார்கள். இது முட்டாள்தனம் என்று சொல்ல முடியாது. ஏனெனில் சில நேரம் இந்த நம்பிக்கை கான்ஃபிடென்ஸை அதிகரிக்கலாம். சயின்ஸ் என்ன சொல்கிறது? இப்போது முக்கியமான கேள்வி, சயின்ஸ் அதிர்ஷ்டத்தை ஏற்கிறதா? பல ஆய்வுகள் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்கின்றன. லக்கி பீப்பிள் என்று கருதப்படும் மக்கள் சில காமன் ஹேபிட்ஸ் வைத்திருக்கிறார்கள். வாய்ப்புகளை கவனிப்பார்கள். அவர்கள் புதிய மனிதர்களிடம் பேச பயப்பட மாட்டார்கள். புதிய அனுபவங்களை ட்ரை செய்வார்கள். பாசிட்டிவ் மைண்ட் செட், ஏதாவது நல்லது நடக்கலாம் என்று நினைப்பார்கள். ஃபெயிலியர் வந்தாலும் நிற்க மாட்டார்கள். தோல்வியை பேட் லக் என்று மட்டும் பார்க்காமல் லெசன் என்று பார்க்க முயற்சிப்பார்கள். அதாவது லக் என்பது மேஜிக் அல்ல, வாய்ப்புகளை கவனிக்கும் மனநிலையாக இருக்கலாம். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், ஒரு சிங்கர் வைரல் ஆகிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். வெளியிலிருந்து பார்க்கும் மக்கள் அவருக்கு லக் அடிச்சிருக்கு என்று சொல்வார்கள். ஆனா பின்னால் என்ன இருக்கும்? பல வருட பிராக்டிஸ், ரிஜெக்ஷன், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், தொடர்ந்து முயற்சி. வைரலானது சான்ஸ் ஆக இருக்கலாம். ஆனா அந்த சான்ஸ் வந்த போது தயாராக இருந்தது தான் வெற்றியை கொடுத்தது. வாய்ப்பு எல்லோருக்கும் வரலாம். ஆனால் அதை பயன்படுத்த தயாராக இருப்பவர்கள் தான் லக்கி என்று தெரிகிறார்கள். லக் இல்லாமல் ஹார்ட் ஒர்க் போதுமா? இங்கே ஒரு உண்மை இருக்கிறது. உழைப்பு மட்டும் போதும் என்று சொல்வது முழு உண்மை இல்லை. லக் மட்டும் போதும் என்பதும் உண்மை இல்லை. வாழ்க்கை 2 விஷயங்களின் கலவை போல இருக்கிறது. ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சில சமயம் வாய்ப்பு தாமதமாக வரும், சில சமயம் சீக்கிரம் வரும். ஆனால் தயாராக இல்லாதவருக்கு அந்த வாய்ப்பு கூட பயனில்லாமல் போகலாம். அதிர்ஷ்டம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் உறுதி, வாய்ப்பை அடையாளம் காணும் கண்கள், முயற்சியை நிறுத்தாத மனம், மீண்டும் எழும் தைரியம், இவை இருந்தால் வாழ்க்கை மாறும். ஏனெனில் அதிர்ஷ்டம் கதவை தட்டலாம், ஆனால் அதை திறப்பது நாம் தான்.